ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் மேக்ஸ். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரூலிங் த கண்ட்ரி சைடு, அந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரியில் கிளாஸ் 8 சாப்டர் நம்பர் 3 இருக்குது. ஆன் 12th August 1765 நம்மளோட ஸ்டார்டிங்கில் எப்படி முகல் எம்பரர் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை திவானா பெங்கால் ஆஃப் திவானா மாற்றினார் இருந்தால் ஃபஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாப்பிக்கில் on 12th August 1765, the Mughal emperor appointed the East India Company as a Diwan of Bengal, but in the painting above, the event takes place as a colossal event in a closing setting. The painter was commissioned by Clive to record memorable events in his life. The presentation of a Diwani is one such event in the British imagination. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, முகல் எம்பரர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பெங்காலோட ராஜாவா அதாவது திவானா மாத்துறாங்க அந்த கம்பெனியை. இதில் ஒரு பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் இந்த கிளைவ்ஸ் அது எங்கே நடக்குது அந்த இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ராபர்ட் கிளைவ்ஸோட டென்ட்டில் நடக்குது. இதோட சாட்சியாக இந்தியர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இங்கிலீஷ் மென்ஸும் ஒரு சில பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கிளைவ் அது பெயிண்டிங்கை கூட பண்ணி வச்சுருக்காங்க. அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெயிண்டிங் தான் அது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, as a Diwan, the company became the chief financial manager of the area under its control and now had to think about the managing the land and arranging its revenue sources. This could be done in such a way as to provide sufficient revenue to cope with the growing cost of the company. A business needs to make sure that it can buy the goods it needs and sell what it wants. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கணும் இந்த நிறுவனம் தன்னுடைய அதாவது இப்போ ரெவென்யூ இல்லாமல் அந்த கம்பெனி எதுக்கு யூஸ், அதே மாதிரி அதுக்கு தன்னோடைய ரெவென்யூவும் வேணும். அதாவது மேனேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் அதிகமாக வேஜஸ் ப்ரொவைட் பண்ணி ரெவென்யூ அதிகமாக்கிறதுக்கு நிறைய வழிகள் இப்போ இந்த கம்பெனி உருவாக்க போகுது. திஸ் ஷுட் பி டன் இன் சச் அ வே தட் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் ரெவென்யூ. அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவு தேவையான ரெவென்யூ அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்காக அடுத்த கட்டத்தில் யோசிக்கிறாங்க. A business needs to make sure that it can buy the goods it needs, sell what. என்ன இருந்தாலும் சரி அந்த கூட்ஸ்லாம் கரெக்டாக விற்கணும், சரியான விலைக்கு விற்கணும். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட காஸ்ட்டில் விற்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனியோட ரெவென்யூ, அந்த கம்பெனியோட வருமானம் என்ன? The company became a divan, but it saw itself primarily as a business. It wanted a larger revenue stream, but did not want to set up any formal system of valuation and collection. Try to maximize the revenue and buy the best cotton and silk fabrics as cheaply as possible. Within 5 years, the value of a goods purchased by the company in the bank had doubled. Before 1865, the company imported gold and silver from Britain and bought goods in India. And now the revenue collected in Bengal can be used in the finance the purchase of a good of export. It soon became clear that the Bengali economy was facing a deep crisis. The artisans left the villages as they forced to sell their wages, and became clear that the Bengali economy was facing a deep crisis. The artisans felt the villages as they were forced to sell these wages to the company at a low prices. Farmers were unable to pay the outstanding amount demanding of the crop production decline, and the agriculture cultivation showed signs of decline. Then in 1770, a terrible famine in Bengal killed the 10 million people. 1/3 of the population is extinct. இப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ பெங்காலோடைய திவானா தானே அந்த நிறுவனமாக இப்போ இருக்குது. அப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அது திவானை பார்க்காம அது இது ஒரு பிஸ்னஸாக இந்த நிறுவனம் பார்க்குது. அது என்ன அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, எல்லா விலையும் அதாவது காட்டனாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அது கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் 5 இயர்ஸ்க்குள்ளே எந்த ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் நடந்தது. அப்போ அதுவும் கம்மியான விலையில் விற்கிறது, ட்ரை டு
மேக்ஸிமைஸ் ரெவென்யூ, அதோட ரெவென்யூ வந்து அதிகமாக பார்க்கறதுனால, அதை அதிகமாக ஆக்கிறதுனால நல்ல காட்டனு சில்க் ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து சீப்பாக வந்து எவ்வளோ பாசிபிளாக விற்க முடியுமோ அவ்வளோ பாசிபிளுக்கு அது விற்கிறாங்க அந்த கம்பெனி. ஆனால் வந்து 1865 இந்த கம்பெனி வந்து கோல்டையும் சில்வரையும் பிரிட்டன்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இம்போர்ட் பண்ணுறாங்க. நவ் த ரெவென்யூ கலெக்டட் இன் த பெங்கால் கேன் பி யூஸ்ட் டு ஃபினான்ஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் குட் ஃபார் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டுக்காக அதுலேருந்து வர ரெவென்யூலேருந்து என்னென்ன கூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கிறாங்க. இன் சூன் பிகேம் கிளியர் பெங்காலி எக்கனாமி வாஸ் ஃபேஸிங் அ டீப் கிரைசிஸ். இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப டீப் கிரைசிஸ்னால் ரொம்ப கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் லெஃப்ட் த வில்லேஜஸ் தேவர் ஃபோர்ஸ்டு. ஒரு சில ஆர்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டியூ அதிகமாக கட்ட சொல்லி இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தன்னுடைய வில்லேஜை விற்று வெளியில் கூட கிளம்பிடுறாங்க. ஃபார்மர்ஸால் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பே பண்ண முடியல. அதாவது அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. இது காசுக்கே பஞ்சம் மாதிரி வந்துருச்சு. இந்த டெரிபிள், அதாவது இந்த ஒரு காரணத்தினால இவ்வளோ கம்மியாக விற்கிறது, அந்தனால ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்து 10 மில்லியன் பேர், 10 மில்லியன் எவ்வளோ பேர் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அவங்க வந்து கொன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து தொகையில் 1/3 பங்காக அழிந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 1/3 பேர் அழிந்து விட்டாங்க இந்த ஒரு ரெவென்யூக்காக அவங்க செஞ்சதுனால. ஏன்னா எல்லாத்தையும் கம்மியாக வச்சா அந்த நாட்டுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட்டும் கிடைக்காது. த நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ் இன் அக்ரிகல்ச்சர். என்ன அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க. Most corporate executives begin to realize that investment in a law should be encouraged and agriculture should be improved. ஒரு சில கோஆப்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2 decades of a debate, the company finally introduced a permanent solution in 1793. இந்த டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1793 ஒரு ஃபைனலான ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. அவங்களோட ரூல்ஸை படி கிங்ஸ் அண்ட் தாலுக்ஸ் வேர் ரெகனைஸ்டு ஆஸ் ஜமீன்தார்ஸ். இங்கே கிங்ஸும் அதுக்கப்புறம் தாலுக்ஸும் இவங்களாம் வந்து ஜமீன்தார்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடப்படுறாங்க. தேவர் ஆஸ்க்டு டு கலெக்ட் ரெண்ட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அண்ட் பே ரெவென்யூ டு த கம்பெனி. அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ரெண்ட்டை வாங்கி கம்பெனிக்கு வந்து ரெவென்யூ பே பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க. த அமௌண்ட் டு பி பேடு இன் ஃபிக்ஸ்டு பெர்மனன்ட்லி அண்ட் வில் நாட் பி இன்க்ரீஸ்டு இன் த ஃபியூச்சர். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், ஆனால் ஃபியூச்சரில் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ்லாம் ஆகாது. இட் வாஸ் ஃபெல்ட் தட் this would ensure a regular revenue flow in companies' coffers and at the same time encourages landlords to invest in land improvements. இந்த ஒரு காரணத்தினால லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய லேண்ட்லார்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த ஜமீன்தார் வில் பெனிஃபிட் பை இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த லேண்ட். இந்த ஜமீன்தாருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, லேண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் வந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரெவென்யூவாக கிடைக்குது. டிமாண்ட் ஆஃப் ஸ்டேட் வில் நாட் இன்க்ரீஸ். மோஸ்ட் ஆஃப் த கோஆப்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் பிகின் டு ரியலைஸ். அதான் இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிபேட்லாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த ஒரு ப்ராப்ளம். த பெர்மனன்ட் சொல்யூஷன் கிரியேட் த ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ஒரு 1793 கொண்டு வந்த அந்த சொல்யூஷன் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொண்டு வந்துச்சு. அண்ட் கம்பெனி அஃபிஷியல்ஸ் டூன் டிஸ்கவர்டு த ஜமீன்தார்ஸ் ஆர் நாட் இன்வெஸ்டட் இன் இம்ப்ரூவிங் த லேண்ட். உடனே இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ கிங்ஸு அதுக்கப்புறம் தாலுக்ஸ்லாம் வந்து ஜமீன்தாராக மாற்றினாங்களா, அந்த ஜமீன்தார்ஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லேண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி தெரிய வந்தது. அண்ட் இட் டிஃபிகல்ட் ஃபார் த ஜமீன்தார்ஸ் டு மேக் பேமெண்ட்ஸ் அட் ஃபிக்ஸ்டு இன்கம் வாஸ் ஹை. அவங்க வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் வச்சுருந்தாங்களே, அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களாலே மேனேஜ் பண்ண முடியாத அளவு அவ்வளோ அமௌண்ட் வந்தது. எனிவன் ஹூ ஃபெயில் டு பே த ப்ரொசீட்ஸ் லாஸ்ட் இஸ் லேண்ட்லார்ட். அதாவது யாராவது இந்த ரெவென்யூவை கட்ட வந்து மறுத்துட்டாலோ இல்லை அது விட்டுட்டாலோ தவறிட்டாலோ அவங்க வந்து லேண்ட்லார்டாக அதோட இதை மிஸ் பண்ணிடுவாங்க. டியூரிங் த ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் 19th century a large number of landlords were sold at the auctions organized by the company. Market prices soared and the cultivation slowly expanded. This indicates as an increase in the income of landlords. Some had
lost their lands in earlier years of settlement. Those now found the opportunity to earn without the risk of trouble and investment. Zamindars can give until the land in upgraded to get land and rent to tenants they were not interested. இவங்க வந்து லேண்டை வந்து ரெண்ட்டுக்கோ இல்லை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிறதுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. போக போக அதுலேருந்து வர கல்டிவேஷனால் அதிகமாக வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நியூ சிஸ்டம் இஸ் டிவைசர். இப்போ ஒரு புது சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. நியூ சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் இன் ஏர்லி 19th century. 19th centuryல ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் மெனி கார்பரேட் அஃபிஷியல்ஸ் பிலீவ் தட் ரெவென்யூ சிஸ்டம் நீடட் டு பி சேஞ்ச் ஆகும். இந்த ரெவென்யூ சிஸ்டம் வந்து திருப்பியும் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேட் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து திருப்பியும் நம்புறாங்க. ஹவு கேன் revenue be fixed permanently when the company needs more money to cover management and business expenses? இந்த இடத்துல வந்து அவங்களோட ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ ரெவென்யூ, அது எப்படி திடீர்னு மாற்ற முடியும்? அது ஒரு கவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக எப்படி நம்ம மாற்ற முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி ஆஃப் பெங்கால், மோஸ்ட் ஆஃப் விச் இஸ் நவ் இன் உத்தரப்பிரதேஷில் அந்த ப்ரொவின்சஸ் இருக்குது பிரசிடென்சி. இப்போ உத்தரப்பிரதேஷ் இப்போ எடுத்துக்கணும்னா அந்த இடம் எதுனா உத்தரப்பிரதேஷ். த இங்கிலீஷ் மீன் ஹார் எம்சிகின்சி ஃபார்ம்ட் எ நியூ ஆர்கனைசேஷன் இன் 1822. ஒரு இங்கிலீஷ்மேன் ஹால் எம்சிகின்சி ஒரு நியூ ஆர்கனைசேஷனை 1822 அவர் உருவாக்குறாரு. அவர் என்ன ஃபெல் பண்ணுறாருன்னா, வில்லேஜ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் நார்த் இந்தியா அண்ட் கம்யூனிட்டி ஷுட் பி ப்ரொடக்டட். அவரோட கம்யூனிட்டியும் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வில்லேஜில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து ப்ரொடக்ட் ஆகணும். ஷுட் பி ப்ரொடக்டட் அண்டர் இஸ் கைடன்ஸ். அவரோட கைடன்ஸ் பொறுத்து த கலெக்டர்ஸ் வென் ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு சர்வேவிங் எடுக்கிறது, சர்வேயிங் த லேண்ட், ஃபீல்ட்ஸ் சர்வே பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது. த எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஆஃப் ஈச் லேண்ட் வித்தின் அ வில்லேஜ் வாஸ் ஆடட் டு கால்குலேட் த ரெவென்யூ டு பி பேட் ஈச் வில்லேஜ். அதாவது இந்த எஸ்டிமேட்டட் ரெவென்யூ எவ்வளோ வந்து இந்த அவங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ மணியும் வந்து வில்லேஜ் மஹால், அதாவது மஹால் வந்து வில்லேஜ்னு அர்த்தம். அந்த காலத்தில் மஹால்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பே பண்ணணும், should be paid. அங்கே வந்து calculate பண்ணி added to calculate the revenue to be paid. The request should be amended from time to time and not permanently fixed. The responsibility of collecting the revenue and paying it is to the company was giving the village head rather than the zamindar. This system was called as Mahalwari settlement. சொல்லி இந்த சிஸ்டம் வந்து கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா முன்ரோ சிஸ்டமை கொண்டு வராங்க. தெர் வாஸ் அ சிமிலர் மூவ் ஃப்ரம் ஐடியா ஆஃப் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஆல்ரெடி இருக்கிறதோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. டெரிஷன்ஸ் ஆஃப் வென் த நியூ சிஸ்டம் பிகேம் நோன் அஸ் ரியோட் வார். இந்த நியூ சிஸ்டம் வந்து ரியோட் வார்னு சொல்லி நோ பண்ணுறாங்க, அதாவது அதோட பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆர் ரியோட் வரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஏரியாஸ் கேப்சர்டு பை த கம்பெனி ஆஃப்டர் த வார்ஸ் வித் டிப்பு சுல்தான். டிப்பு சுல்தான் கிட்ட வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாஸ்லாம் கேப்சர் ஆச்சோ லேட்டர் டெவலப்டு பை தாமஸ் முன்ரோ. அந்த இடம்லாம் வந்து தாமஸ் முன்ரோவால் டெவலப் ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த சிஸ்டம் கிராஜுவலி எக்ஸ்பெண்டட் அக்ராஸ் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா வந்து இந்த சிஸ்டம் ஃபுல்லாக இது கிராஜுவலாக எக்ஸ்பெண்ட் ஆச்சு. ரீடிங் முன்ரோ சிஸ்டம் ரியலைஸ்டு தட் தேர் வாஸ் நோ ட்ரெடிஷ்னல் லேண்ட் லாட்ஸ் இன் சவுத். சவுத்தில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லேண்ட் லாட்ஸ் வந்து இந்த முன்ரோ சிஸ்டம் நம்ம படித்ததில் யாரும் கிடையாது. தே ஆர்கியூட் தட் மைக்ரேஷன் ஷுட் பி டன் டிரெக்ட்லி வித் ஃபார்மர்ஸ் ஹூ ஹாவ் பீன் ப்ளோவிங் த லேண்ட் ஃபார் ஜெனரேஷன்ஸ் பொறுத்து யாரெல்லாம் வந்து ஒரு லேண்டை ப்ளோவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டிரெக்டாக மைக்ரேஷன் வந்து அந்த டைமில் ஆர்கியூ நடந்துச்சு. தேர் டிபார்ட்மெண்ட் ஷுட் பி கேர்ஃபுல்லி அண்ட் இண்டிவிஜுவலி இன்ஸ்பெக்டட். அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலும் இன்ஸ்பெக்ட் ஆச்சு. பிஃபோர் எவலேட்டிங் த ரெவென்யூ. அந்த ரெவென்யூ வந்து எவலேட் பண்ணுற முடியும், எவ்வளோ ரெவென்யூ கிடைக்குது அதை நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ண முன்னாடி இது செய்கிறாங்க. Monroe thought that British Jute acted as a patriarchal figure protecting the riots under their control. இந்த முன்ரோ என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய பாதுகாக்கும் பட்டினல் தன்னோட தந்தை உருவாக்குன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இந்த முன்ரோ இந்த விஷயத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த முன்ரோ சிஸ்டமை கொண்டு வராங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்ஸில் இருக்கிற க்ராப்ஸ். இந்த லேட் 18th century முன்னாடி இந்த கம்பெனி சொட் டு எக்ஸ்பேண்ட் த மச் நீடர் ஒபிஎம் அண்ட் இண்டிகோ கல்டிவேஷன் இன் யூரோப். இப்போ இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் ஆனோடனே மச் நீடர் ஆஃப் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. என்னென்னா இண்டிகோ கல்டிவேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒபிஎம் கல்டிவேஷன். இந்த பிரிட்டிஷ் ஃபர்தர் ஃபார்மர்ஸ் டு ப்ரொடியூஸ் ஜூட், டீ. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸை வந்து ஜூட் உருவாக்கையும் டீ, சுகர் கேன், வீட்டு, காட்டன், ரைஸு, நிறையா விதமான விஷயத்தை உருவாக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இண்டிகோ வாஸ் இன் ஹை டிமாண்ட். அந்த டைமில் வந்து யூரோப்பில் இண்டிகோ வந்து ரொம்ப அதிகமான விலையில் போயிட்டு இருந்தது. டு அப்டேட் இண்டிகோ கல்டிவேஷன் நம்ம அப்டேன் பண்ணுது த தின்காத்தியா மெத்தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தின்காத்தியா மெத்தட்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்டர் திஸ் சிஸ்டம், இந்த சிஸ்டம்க்கு கீழே ஃபார்மர்ஸ் ஆர் ரெக்வைர்ட் டு கல்டிவேட் இண்டிகோ ஆன் 3/20 ஆஃப் தி லேண்ட். இதனுடைய லேண்டில் 20 பங்கிலும் 3 பங்கு இதை இண்டிகோ கல்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Due to the cash crops and indigo production to be grown on very fertile land, there were no fertile areas for farmers to grow. These crops reduced the production of food crops. இந்த மாதிரி விஷயத்துக்காக கேஷ் கிராப்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஷ் கிராப்ஸால் தானே இண்டிகோ வந்து ப்ரொடக்ஷன் இருந்தது. அந்த இண்டிகோ ப்ரொடக்ஷன் டு பி க்ரோன் ஆன் வெரி ஃபெர்டைல் லேண்ட். இந்த இண்டிகோ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபெர்டைலான லேண்டில் மட்டும்தான் க்ரோ பண்ணணும், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆனால் வந்து அந்த ஏரியாவில் ஃபார்மர்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபெர்டைலான ஏரியாவும் இல்லை, லேண்டும் இல்லை. இதனால் கிராப்ஸ் ரெடியூஸ்டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ். இந்த கிராப்ஸ்லாம் வந்து ஃபுட் கிராப்ஸோட ப்ரொடக்ஷனை நிறுத்துச்சு, ஸ்டாப் பண்ணிச்சு. இப்போ எதுக்கு வந்து டிமாண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிகோ, இந்தியாவில் ஏன் இந்த இண்டிகோட டிமாண்ட் வந்துச்சு? In the 13th century, India indigo was used to dye of fabric by fabric manufacture in Italy, France and Britain. Indigo produces a rich blue color while the dye from the wand was pale and dull. Indigo plantation grew in many parts of North America and Mexico. நார்த் அமெரிக்காலையும் இண்டிகோவோட பிளான்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் as wars in these இந்த ரீஜியன்ஸில் வந்து வார்ஸ் வந்ததுக்கப்புறம் the abolition of slavery in a French colony began to depend on British India for the expansion for indigo cultivation. இந்த abolition of slavery வந்ததுக்கப்புறம் இந்த காலனிஸ்லாம், ஃப்ராங்க் காலனிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பிரிட்டிஷை பொறுத்து பிரிட்டிஷை டிமாண்ட் பண்ணி இந்தியாவில் இண்டிகோ கல்டிவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. The demand for the specialty has grown significantly as a result. Recent industrialization in the UK, they used their colonies in British tropics, mainly in Africa, India, to fulfill indigo demand if land and cheap labor were available. லேண்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சீப் லேபர் வந்து அவைலபிளாக இருந்தாலும் இது வந்து இந்த லேண்ட் இது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இண்டிகோ கல்டிவேஷனை அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி அவங்க இது ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கடைசியில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், த ப்ளூ ரெபேலியன் அண்ட் ஆஃப்டர். இந்த ப்ளூ ரெபேலியனும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மார்ச் 1859 ஆயிரக்கணக்கான ரையோட்ஸ் ஆஃப் பெங்கால் வந்து இண்டிகோ வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க, மறுத்தாங்க. இதனால தான் இந்த வார் ஆரம்பிக்குது, ரெபேலியன் வார். ராபர்ட்ஸ் assured that they will no longer assert the sowing of indigo or bully gardeners. அதாவது ராயட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு இண்டிகோவும் விளைக்க மாட்டாங்க, அதை ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் செட் அப் த இண்டிகோ கமிஷன். உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிகோ கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இண்டிகோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இண்டிகோ கமிஷன் சொல்லி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. இட் ஹாஸ் பீன் டிக்ளேர் தட் பிளான்டிங் இண்டிகோ, இந்த இண்டிகோ நம்ம பிளான் பண்ணும்போது இட் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் த லைன்ஸ், அந்த லைன்ஸுக்கு வந்து பெனிஃபிஷியல் எதுவும் இல்லை. ஸோ தே மே ரிஃப்யூஸ் டு மேக் இண்டிகோ இன் த ஃபியூச்சர். அதனால் பின்னாடி ஃபியூச்சரில் இந்த இண்டிகோ ப்ரொடக்ஷனுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க.
ஆஃப்டர் த அன்ரெஸ்ட், அதாவது இந்த அன்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இண்டிகோ ப்ரொடக்ஷன் இன் பெங்கால் கொலாப்ஸ்டு. இந்த பெங்காலில் இருக்கிற இண்டிகோ ப்ரொடக்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகுது. என்ன பண்ணுறது, இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சொல்லி கொலாப்ஸ் ஆகுது. த கார்டனர்ஸ் ஹேவ் ஆல்ரெடி மூவ் தியர் ஆப்ரேஷன் டு பீகார். இந்த கார்டனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி தன்னுடைய ஆப்ரேஷன் வந்து பீகாருக்கு மாற்றிட்டாங்க. இன் பீகார் த சம்பாரன் மூமெண்ட்டில், அதாவது காந்திஜியால் லெட் பண்ணது, completed the creation of indigo in 1917 through the Digantia organization. Digantia organization வச்சு உங்களுக்கு இண்டிகோ கிரியேஷனுக்காக காந்திஜி அந்த மூமெண்ட், சம்பாரன் மூமெண்ட்டால் லெட் பை காந்திஜி. இது யாரால் லெட் பண்ணப்பட்டதுன்னா காந்திஜியால் லெட் பண்ணப்பட்டது. இது வந்து கிரியேஷன் ஆஃப் இண்டிகோவை கம்ப்ளீட் பண்ணுது 1917 டிகாண்டியோ ஆர்கனைசேஷன் வழியாக கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட நோட்ஸ் வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.